வெல்கம் பேக். பையனூர் அகைன். இந்த பையனூரில் அந்த சாரோட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாளைக்கு சாயந்தரம் 7:30 நான் வந்து ஒரு தெய்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அந்த இதில் ஃபோட்டோகிராஃபி அலௌட் கிடையாது, வீடியோகிராஃபிஸ் அலௌட் கிடையாது, மொபைல்ஸே ஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுக்காதீங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த இடத்துல லைட்ஸ் கிடையாது, விச் இஸ் லைக் இன்வென்டட் லைட்ஸ் கிடையாது, பட் எண்ணெயால் எழுதப்பட்ட விளக்குகள் மட்டும் இருக்கும். அதில் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னாரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேங்கிறது. ஏன்னா பேக் இன் மை சைல்டுஹுட் கொடை விழாலெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அந்த கோயில் பற்றி நான் எக்ஸ்போஸ் பண்ண விருப்பப்படலை. அந்த இடத்துக்கு போனோம். சுமார் ஒரு 10,000 to 15,000 பேர் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல தான் என்னோட புது அனுபவமே. ஒன்று, அந்த 15,000 பேர் எப்படி வந்தாங்கன்னு தெரியல, எப்படி திருப்பி ஊருக்கு போனாங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ அமைதி, எந்த ஹாங் சத்தமும் இல்லை, அதாவது எந்த கவர்மெண்ட்டும் இதை வந்து நடத்தலை. அதில் தான் கண்ணூர் இஸ் த ஸ்பெஷல் பிளேசஸ் ஃபார் மை ஹார்ட். பீப்புள் வேர் அமேசிங். ரெண்டாவது, 10,000 பேர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக 2 பிட் பாக்கெட் அடிச்சிருவோம். நம்ம வேற எந்த ஊர்லனாலும் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும், ஹாங் சத்தம் கேட்டு சீக்கிரமாக போகணுன்னு இருந்திருக்கும். பட் அங்கே எதுவுமே நடக்கல. அந்த பிளேஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேசஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்தியாவிலேயே முதல்ல ஒரு இடத்துல ஹவு தே அசம்பிள்டு அண்ட் ஹவு தே டிஸ்அசம்பிள்டு, அந்த இடம் வந்து இன்றைக்கும் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் தெய்யம் நடந்ததை பற்றி நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.